ஹாய். நாம் எல்லாருமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம பாதுகாக்கப்படணும், நம்ம பிள்ளைய பாதுகாக்கப்படணும், இதெல்லாம் விரும்புகிறோம் இல்லையா? ஏன்னா அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவது தான் தேவ ஆசீர்வாதம். யாபேஸ் என்ற ஒரு மனிதனை இப்படி ஜெபிக்கிறார், எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்த தூதனானவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இதுதான் கர்த்தருடைய விருப்பமும். நீங்க உங்க குடும்பம் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கப்படணும், எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்த கூடாது. இதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அது எங்க கிடைக்கும்? இதுக்கு சோர்ஸ் கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் தான் உன்னதர், கர்த்தர் தான் சர்வ வல்லவர். உன்னதர்னா எல்லாரை காட்டிலும் பெரியவர், த மோஸ்ட் ஹை அப்படின்னு அர்த்தம். அவரால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும். பாருங்க, உன்னதமான தேவன் தான், எல்லாரை காட்டிலும் பெரிய தேவனால தான் எல்லா பிசாசு கையில இருந்தும் பாதுகாக்க முடியும், எல்லா பிரச்சனை கையில இருந்தும் பாதுகாக்க முடியும், எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்தும் நம்மை பாதுகாக்க முடியும். சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனால் மட்டும்தான் எரிகிற அக்னி சூளையிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியும். 7 மடங்கு அதிகமாக சூடேற்றப்பட்ட அக்னி சூளையிலிருந்து பாதுகாக்க முடியும். அவரால் மட்டும்தான் பசியோடு உங்களை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற சிங்கங்கள் கையிலிருந்து பாதுகாக்க முடியும். நம்முடைய தேவன் ஒருவரால் மட்டுமே இதை செய்ய முடியும். உன்னதமானவரின் நிழலில் நீங்கள் தங்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் நீங்கள் இருக்கும்போது, சர்வ வல்லவரின் நிழலில் நீங்கள் தங்குவீர்கள், பரிபூர்ண பாதுகாப்பை பெற்றுக்கொள்வீர்கள்.